double bond CH2 sir. பேர் என்ன? எலிமினேஷன் ரியாக்ஷன். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்கு. அந்த அல்கைல் ஹாலைடுல அதாவது எப்படின்னா CH3 CH2 Cl. இந்த Cl அட்டாச் இருக்க அந்த ஹாலஜன் அட்டாச் இருக்க கார்பனுக்கு பேர் ஆல்பா கார்பன். அதுக்கு அடுத்த பொசிஷன் பேர் பீட்டா கார்பன். இந்த பீட்டாவில் ஹைட்ரஜன் இருக்குல்ல, அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ற ஒரு ரியாக்ஷன் தான். பொறுமையா எல்லாரும் கவனிங்க. அப்போ என்ன ரியேஜன் எடுத்துக்கோ அப்படின்னா ஆல்கஹாலிக் KOH. அட்டாக் பண்ணல, இவன் போய் ஆட் ஆகல. இவன் ஒரு ரியேஜன் பேஸ். இவன் ஒரு ரியேஜன் என்ன ரியேஜன் அப்படின்னா பேஸா பிஹேவ் பண்றான். என்ன பண்றான் அப்படின்னா போயிட்டு அசிடிக் புரோட்டானை ரிமூவ் பண்ணிட்டு வந்துருவான். அசிடிக் புரோட்டானை ரிமூவ் பண்றோம். அசிடிக் புரோட்டானா ஒரு புரோட்டான் ஒரு H பிளஸ் தூக்கிடுவோம். H பிளஸ் தூக்கும். அது எக்ஸாக்ட்லி ஃப்ரம் அ பீட்டா பொசிஷன். அப்போ இந்த OH போறா மைனஸ் போறான், கரெக்டா வந்து பீட்டா பொசிஷன்ல இருக்க H பிளஸ் தூக்கிடுறான். தூக்கியாச்சு. -H2O வெளியே போயிடுறான். அப்போ இங்க இருக்க பை எலக்ட்ரான் சும்மாவே இருப்பானா? கிடையாது. இந்த பை எலக்ட்ரான் என்ன பண்றான் அப்படின்னா உள்ள வரான். உள்ள வந்துட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறான். உள்ள வந்துட்டு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறான். முடிஞ்சிருச்சு. இதுதான் எலிமினேஷன் ரியாக்ஷன், ஈன் ப்ரிப்பரேஷன். இந்த ஈன்ல நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச HBr ஆட் பண்றேன். என்ன கிடைச்சிருச்சு நமக்கு? ஒரு நியூ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ இந்த இங்க கிடைக்கிற ப்ராடக்ட்ல நான் அகைன் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனா மாற்ற முடியும். எலிமினேஷன் ப்ராடக்ட்டை எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனா ஒரு ரியாக்ஷன் நடத்த முடியும். அந்த ப்ராடக்ட்ல திருப்பி ஆல்கஹாலிக் KOH போட்டா அகைன் என்ன பண்ணுவோம்? ஆல்கஹாலிக் KOH சேம் ரியேஜன், சேம் ஆல்கல் ஆடஸ். இன்ஸ்டெட் ஆஃப் Cl we add Br. ஸோ ஒரே மாதிரி தான். இங்க என்ன கிடைக்கும்னா CH2 டபுள் பாண்ட் CH2 எலிமினேஷன் ரியாக்ஷன். எலிமினேஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், அகைன் எலிமினேஷன், இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என்ன பண்ற அப்படின்னா இது பேசிக் பதிலா ஐ மீன் ஆல்கஹாலிக் பதிலா KOH இன் அக்வஸ் மீடியம். அக்வஸ் மீடியத்தில் KOH எழுதிட்டேன். KOH இன் அக்வஸ் மீடியம். சரியா? இது எப்படி பிஹேவ் பண்ணும்? KOH இன் அக்வஸ் மீடியம் எப்படி இருக்கும்? மைனஸ் பிளஸ். நோட் பண்ணி வச்சுக்கோ. KOH அக்வஸ் மீடியம் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க்கு. இவன் ஆல்கஹாலிக் மீடியமா இருக்கும் பொழுது ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரோஃபைல். ஐ மீன் சாரி பேஸ் சாரி தப்பா சொல்றேன். பேஸா பிஹேவ் பண்ணுவான். எது? ஆல்கஹாலிக் மீடியத்தில் இருக்கும்போது பேஸ். அதுவே அக்வஸ் மீடியத்தில் இருக்கும்போது நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் இப்பதானே பார்த்தோம் மேல. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். தோம் தன நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். OH போய் அட்டாக் பண்ணுவோம், Cl ரிமூவ் ஆயிடும். பாருங்களேன், ஒரே OH தான்டா. உங்களுக்கு எப்போ கன்ஃபியூஸ் ஆகும்னா கிளாஸ் முடிச்சு போனதுக்கு அப்புறம் நீங்களா படிப்பீங்கல்ல, அப்போ கன்ஃபியூஷன் வரும். என்னடா ஒரே ரியாக்ஷன் தான் எழுதணும், என்னடா வித்தியாசமா வருது, அங்கேயும் OH தான் போட்டோம் இங்கேயும் OH தான் போட்டிருக்கோம், அதே நான் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகல. அப்போ இந்த OH என்ன பண்ணுவானா பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ் போயிட்டு இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் டைரக்டா அட்டாக் பண்ணுவான். Cl வெளியே Br வெளியே போயிடுவான். ஸோ ஹியர் த ப்ராடக்ட் வில் பி CH3 CH2 OH. ஸோ திஸ் ஏரியா கால்டு என்ன ரியாக்ஷன்? இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் என்னது? இந்த ரியாக்ஷன் என்ன பேரு? நியூக்ளியோஃபிலிக். Substitution sir. இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன். அதுவே இப்படி வந்துச்சு அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, இது எலிமினேஷன் ரியாக்ஷன். அதுவே இப்படி குறுக்க ஒரு பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக். Addition sir. பாரு, ஒரே விஷயத்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். என்னன்னா இந்த ட்விஸ்டடா இருக்கும். இந்த சந்துல இருந்து அங்க பூந்து வர்றது, அந்த சந்துல இருந்து இங்க பூந்து வர்றது, ஏதோ ஒரு மேஜிக் கதை மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கிட்ட இருந்து அங்கிட்டு போவோம், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வரோம், போயிட்டே இருக்கும். அதனால இதில் நீங்க ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கணும். ரொம்பவே ஃபோக்கஸ்டா இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் ரீஅரேஞ்ச்மெண்ட். இதை காப்பி பண்ணா பண்ணிக்கோங்க. ஹாட் வாட்டர் ஆகி போச்சுன்னா சீக்கிரம் எழுதுங்க. Yes sir. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷனுக்கு வந்து நிறைய டைப் இருக்கு. ஆனால் உங்களுக்கு வந்து 12th ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் இருக்கும். டைப் நிறையா இருக்கு, பட் நமக்கு அவ்வளோவும் கிடையாது. அதனால இது எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு A கனெக்ட் வித் B கனெக்ட் வித் C இப்படி ரியாக்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு கண்டிஷன் போடும், H பிளஸ் ஆர் OH மைனஸ் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு என்ன எப்படி ரீஅரேஞ்ச் ஆகும் அப்படின்னா A கனெக்ட் வித் C கனெக்ட் வித் B இந்த மாதிரி மாறிடும். ஒரே மாலிகுல் தான். அங்க இருக்க என்ன மாலிகுல், அந்த மாலிகுல் என்னென்ன என்ன சொல்றது லிங்கேஜ் இருக்கோ அவனுடைய கனெக்ஷன் சேஞ்ச் ஆகும்.
அவ்வளவுதான் சிம்பிள். இப்படி ஒரு சிம்பிளான ஐடியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நம்ம இந்த ஏரியா முடிச்சுக்கலாம். அடுத்து நேரா எங்க போடலாம், குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் பார்ப்போம். வாருங்கள் குழந்தைகளே. இன்னைக்கு ஒரு செகண்ட் இருங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வரல, ஏன்னா நமக்கு அன்எக்ஸ்பெக்டடா நம்ம என்ன சொல்றது, டைம் டக்குன்னு மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து டைம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர்ல வர முடியல இன்னைக்கு. மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்கும் கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்ன மாதிரி இது என்ன விஷயம் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன், நீங்க படிக்கனாலும் போய் படிங்க. அடுத்த கிளாஸ் வரும்போது பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்டார்டிங்ல வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷரி நிறைய டைப் ஆஃப் கார்பன் பாத்தீங்களா. இந்த கார்பன் எல்லாம் கார்போஹைட்ரேட் என்னென்ன ஃபார்ம், ஐ மீன் இன்டர்மீடியட் என்னென்ன ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்க. அது ஸ்டெபிலைஸ் பண்ற ஃபேக்டர் பாத்தீங்க. இது என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனுக்குள்ள இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க. பாருங்க, கார்போஹைட்ரேட் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு இல்ல. நான் உங்களுக்கு அதை சொல்ல முட்டேன். இப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்லாம் கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஆகிற கார்போஹைட்ரேட் எங்க அதிகமா, இப்போ வேற வேற மாலிகுல் பண்ணோம்னா எதுல அதிகமா ஸ்டெபிலைஸ் ஆகும், அது வேகமா போகும் ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷன் ஈஸியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்ல, அந்த ப்ராடக்டை எப்படி பிரிச்சு எடுப்ப, எடுத்ததுக்கு அப்புறமா அதுல என்னென்ன எலமெண்ட் இருக்கு, அதுல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட் இருக்கு, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்றது, அது டோட்டல் லிங்க், என்ன டைப் ஆஃப் கார்பன் இருக்குன்னு பாக்குறதுல இருந்து அது எல்லாம் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் முடிஞ்சு நமக்கு பிரிசிப்டேட்டா ஃபார்ம் ஆகும், அந்த பிரிசிப்டேட்டை பிரிச்சு எடுக்கிற டெக்னிக் இது. பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா அதுல என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது அடுத்து. அதுக்கு அடுத்து அந்த எலமெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்குங்கிறது அடுத்து. இந்த 3 கேட்டகரியும் அடுத்து நம்ம படிக்க போறோம். அதுல முதல் கேரக்டர் இந்த எப்படி வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க போறீங்க அந்த காம்பவுண்டை அப்படிங்கிறதா. ஸோ கிளாஸ் இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் வரட்டும், நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். குட் நைட். Thank you, sir.